கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தும் தெரிந்தும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இருந்த பொழுது ஒரு நாள் அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு திராட்சை தோட்டக்காரர் இருந்தார். அவர் சில வேலைக்காரர்களை அதிகாலையிலே ஒரு பணம் கூலி பேசி வேலைக்கு அமர்த்தி இருந்தார். அப்படியே சிலரை 3ஆம் மணி நேரமும், சிலரை 6ஆம் மணி நேரமும், சிலரை 9ஆம் மணி நேரமும் வேலைக்கு அமர்த்தியிருந்தார். அப்படியே 11ஆம் மணி நேரமும் சிலரை அழைத்து திராட்சை தோட்டத்திலே வேலைக்கு அமர்த்தியிருந்தார். அப்பொழுது சாயங்காலமான பொழுது தன்னுடைய காரியக்காரரை நோக்கி வேலைக்காரர்களை எல்லாரையும் அழைத்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பணம் கூலி கொடுத்து அனுப்பு என்று சொன்னார். முதலாவதாக அந்த காரியக்காரர் 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு பணம் கூலி கொடுத்து அனுப்பினார். இதை பார்த்த மற்ற வேலைக்காரர்கள் நமக்கு இதைவிட அதிகமாய் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு பணம் தான் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அதிகாலையிலும் 3, 4, 6, 9ஆம் மணி நேரத்தில் வந்தவர்கள், நாங்கள் பகலின் கஷ்டத்தை, வெயிலின் கஷ்டத்தை, உஷ்ணத்தை எல்லாம் தாங்கள் தாங்கி வேலை செய்திருக்கிறோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் எங்களை அவர்களுக்கு சமமாக்கினீரே என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த காரியக்காரர், என்னுடைய பணத்தை அந்த எஜமான் என்னுடைய பணத்தை நான் கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ கண்ணனாய் இருக்கலாமா என்று சொல்லிவிட்டு என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வருவார்கள் என்று நாம் கணித்து விட முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் வெளிப்புற தோற்றத்தை அல்ல, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை சோதித்தறிகிற தேவன். அவருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களை எல்லாம் தான் அவருடைய ராஜ்யத்திலே அவர் சேர்த்து கொள்ளுவார். யார் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறார்கள் என்று நாம் கணக்கிட்டு விட முடியாது. ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை செய்யும் பொழுது நாம் அவருடைய ராஜ்யத்திலே செல்ல முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து, என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிருக்கிறான், அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று. அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை நோக்கி, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் அதிகாரங்களை உடையவனாயிருந்தாலும் நீர் என் வீட்டுக்கு பாத்திரவான் அல்ல என்று சொல்லி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அவன் சுகமாவான் என்று. இதை கேட்ட இயேசு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லிவிட்டு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பந்தி இருப்பார்கள், ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் வருடக்கணக்காக ஆண்டுகளாக நாம் சொல்லி கொண்டு இருந்து தேவனுக்கு பிரியமா இராவிட்டால் அதைத்தான் தேவனுடைய புத்திரர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று சொன்னது போல பரலோக ராஜ்யத்திலே நாம் போய்விட முடியாது அனுதினமும். ஆனால் வெளியரங்கமாய் பாவம் செய்கிறவர்களைப் போல, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களைப் போல வெளித்தோட்டத்தில் காணப்பட்ட அவருடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்வார். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல். ஆகவே வெளியரங்கமாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லவில்லை.
நம்முடைய அந்தரங்க வாழ்வை சரியா இருக்கும்போது வெளியரங்க தோற்றமும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். தேவன் தாமே அவருக்கு பிரியமாய் நடந்த அவருடைய ராஜ்யத்தில் நாம் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்கு பயந்து முடிவு பரியந்தம் கர்த்தர் நிலை நின்று நம்முடைய விசுவாசத்தில் அன்பிலும் நிலை நின்று நம்முடைய ராஜ்யத்தில் பங்கடைய எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை எமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.